ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு சங்கரா நியூஸ் புல்லட்டின் கல்லூரி கதம்பம். 30/12/24 திங்கட்கிழமை மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் பாவை நோன்பின் மாண்பினையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலிருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தார்கள். போட்டிகள் பின்வருமாறு: பாட்டுப் போட்டி, ஓவியப் போட்டி, மாறுவேடப் போட்டி, பாரம்பரிய உணவுப் போட்டி மற்றும் கோலப் போட்டி எங்கள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பாவை விழா போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் பரிசுகளை வழங்கி ஆசியுரை வழங்கினார்கள். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் பக்தி நெறி பயிலரங்கம் டிசம்பர் 31 அன்று நடைபெற்றது. பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையிலே தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பக்தி நெறி பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊவே அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமிகள் மற்றும் கோப்பா நல்ல சிவம் தமிழ் பேராசிரியர் தஞ்சை பல்கலைக்கழகம் திரு சிவக்குமார் சைவ சித்தாந்த பேராசிரியர் ஆகியோரும் பல்வேறு அறிஞர் பெருமக்களும் இந்த பக்தி நெறி பயிலரங்கத்திலே பேச்சாளர்களாக கலந்து கொண்டார்கள். சிறப்பான முறையிலே நடைபெற்ற இந்த பக்தி நெறி பயிலரங்கத்தை கல்லூரி தமிழ்துறை சிறப்பாக ஒருங்கிணைத்தது. As part of the internal quality assurance cells initiatives, one FDP program was conducted in our college on 26th and 27th of December 2024. This FDP was entitled on how to frame policies and procedures for achieving excellence in our educational institution. Dr. L. Rajesh, Faculty of Computer Science of Geetham School of Science, Bangalore, was the resource person. All the teachers of our college participated in the program. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி மற்றும் ஸ்ரீ சங்கரா பன்னோக்கு மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் 6/1/2025 அன்று மகாசுவாமிகள் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சிறப்பு விருந்தினராக TS ரவிக்குமார், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 2026 and 2027 அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். On 7th January, the valediction of the fashion designing value-added course as part of MSME initiatives was conducted. Students showcased their colorful fashion design models. Srishti Bazaar 2025 Young Entrepreneurship Expo இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சிருஷ்டி பஜார் யங் என்டர்பிரினர்ஷிப் எக்ஸ்போ ஜனவரி 8th, 9th, 10th ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றது. டிராப் என்னும் முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு விஷ்ணு சங்கர் துவக்கி வைத்தார். டைரக்டர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திரு பிச்சாண்டி அவர்கள் நிறைவுரையாற்றி சான்றிதழ்களை வழங்கினார். There was a overwhelming response among the students and more than 100 stalls have been displayed by the students. மகளிர் சுய உதவி குழுக்களின் கைவினை பொருள்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன. இனிக்க, மணக்க, சுவைக்க, களிக்க என்று பல்வேறு வகையில் கலக்கிய இந்த எக்ஸ்போ this was organized by the Department of Commerce in an excellent manner. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 10/1/2025 அன்று பொங்கல் திருவிழா சிறப்பாக நடந்தேறியது. இந்நிகழ்வில் கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் திரளாக பங்கு பெற்று மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்வில் தமிழ்துறை மாணவர்களும் NCC, NSS மாணவர்களும் பொங்கல் வைத்து மாடுகளை அலங்கரித்து விழாவினை சிறப்பாக நடத்தி மகிழ்ந்தனர். Chennai Book Fair 2025. On 9th January, we visited Chennai Book Fair 2025. Some teachers who have been serving for Dinnai Pallikudam, NSS and NCC officers, the principal and some of the students participated in the visit. We also had a heritage walk
for Mylapore Kapalishwara Temple, Undagakanni Amman Temple and Kolaviri Bhadrakali Amman Temple to know about the heritage of Chennai. The students and the staff members enjoyed the visit of the book exhibition and purchased a number of books of their interest. கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்று திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் காஞ்சிபுரம் பல்கலைக்கழகத்திற்கு எழுந்தருளி அங்கே சிறப்பான முறையிலே பாதுகாக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்வையிட்டார்கள். அங்கே எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன, அந்த ஓலைச்சுவடிகள் எப்படியெல்லாம் பராமரிக்கப்படுகின்றன, படியெடுக்கப்படுகின்றன, எப்படியெல்லாம் அந்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பல்கலைக்கழக பேராசிரியர்களும் பங்கேற்றுக் கொண்டார்கள். Hearty congratulations to Dr. Yasoda of Computer Science Department for her publication of a book entitled R Programming. It is a co-authored book and she has